ஹை பிபி இருக்கு அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் பண்ணலாம். ஒருத்தங்களுக்கு லோ பிபி இருக்குன்னா அதோட சிம்டம்ஸ் எப்படி மேம் டிஃப்ரெண்டா இருக்கும்? இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், எனக்கு ஹை பிபிலாம் இல்லைங்க, பல வருஷமா லோ பிபி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. லோ பிபி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுன்னா, அடிக்கடி நமக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தா எனக்கு மூச்சு வாங்குதுங்க, டயர்டாவே நான் ஃபீல் பண்றேன், திடீர்னு கிடினஸ் வருது. ஹை பிபி இருந்தாலும் நமக்கு மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ லோ பிபி இருந்தா என்ன ஆகும்னா, கண்ணு இரிட்டேட் வர மாதிரி இருக்கு, நிறைய வேர்க்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸும் இருக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா, ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். இப்போ ஹை பிபி இருக்கிறவங்க என்னன்னா, நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம். ஸோ லோ பிபி இருக்கிறவங்க அதுக்காக நான் நிறைய உப்பு சேர்த்துக்கணுமா, நிறைய எண்ணெய் சேர்த்துக்கணும் அப்படி கிடையாது. ஹெல்த்தி டயட். ஸோ அது மினரல்ஸ் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். ஸோ ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் லோ பிபி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லைஃப் ஸ்டைலில் இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். முக்கியமாக நிறைய லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. ஹை பிளட் ப்ரெஷர் ஒரு சைடு இருந்தாலும் லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த லோ பிபி இருக்கும், அனிமியா, ரத்த சோகை இருக்கும். அப்போ ஹீமோகுளோபினும் குறைவாக இருக்கும், பிளட் ப்ரெஷரும் குறைவாக இருக்கும். ஸோ அப்போ ஹெல்த்தி டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு.